ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோட சார்ட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இது பியூர்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். நீங்களும் உங்கள் அனாலிசிஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோட ட்ரெண்ட் பார்த்துடலாம். இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக வந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியலை, ஒரு லோவர் ஹை வச்சுட்டு ப்ரைஸ் இங்கேருந்து ப்ரீவியஸ் லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ முன்னாடி வந்த ஹைஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டே இருந்தால் தான் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லோவை வந்து கட் பண்ணி ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் ரொட்டேஷன் ஆஃப் ட்ரெண்ட் வந்து நமக்கு சொல்லுது. பியரிஷ் ரொட்டேஷன் ஆஃப் ட்ரெண்டுன்னா ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்லேருந்து பியரிஷாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாசிக் ரிவர்சல் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி கிடச்சிருக்கு உங்களுக்கு, ரைட்? ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு எப்போயுமே தெரியும், ஒரு கிளாசிக் ரிவர்சல் பேட்டர்ன். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட நெக்லைன் பிரேக் ஆகிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு அந்த நெக்லைன் ஏரியாவை. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் சைன். ஸோ நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கோம், 1 day டைம் ஃப்ரேம். ஸோ 1 day டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு தீசிஸ் ஃப்ரேம் பண்ணுறோம், ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட் விச் இஸ் டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த தான் லாஸ்ட்டாக வந்த ஹை, ரைட்? இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோட லாஸ்ட்டாக வந்த ஹை. இதை கட் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே க்ளோஸ் வைக்காதது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். ஓகே, இதுக்கு மேலே கட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். உங்களுக்கு ஆரோ மார்க்கில் காமிக்கிறேன். இந்த ஹைக்கு மேலே கட் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம ஒரு புல்லிஷ்னஸ் ஆஃப் த மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அன்டில் தென் வி ஆர் இன் அ பியரிஷ் மார்க்கெட், ரைட்? இந்த ப்ரீவியஸ் ஹைக்கை கீழே ட்ரேட் ஆகிறது வரைக்குமே நம்ம வந்து பியரிஷ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். ஐ மீன் லாங் டேர்ம் பியரிஷ் மார்க்கெட். ஓகே, ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் அப் ட்ரெண்டெல்லாம் இருக்கும். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஓவரால் வியூ ஆஃப் லாங் டேர்ம் ட்ரெண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு கிளியராக போடுறேன். இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ஹெட், இது ரைட் ஷோல்டர் இது வந்து ரைட் ஷோல்டர், கீழே இங்கே வந்து கட் ஆகிருக்கு. ஸோ நெக்லைனை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ கீழே க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாலராக சைட்வேஸ் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நெக்லைன் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் தெரியும். இதுதான், இந்த ஹெட் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது தான் நார்மல் டெக்ஸ்ட் புக் தீசிஸ், ரைட்? நம்ம அது வரைக்கும் எய்ம் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் ஆகலாம். பிகாஸ் இது வந்து 1 day சார்ட்டில் இருக்கனால அது வெரி லாங் ட்ரெண்ட். ஓகே ஓகே ஸோ அது வந்து வெரி லாங் ட்ரெண்ட். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை ரிமூவ் பண்ணிடலாம். ஹெட் அண்ட் ஷோல்டர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் பார்க்கலாம், கடைசியாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பார்க்கலாம். ஓகே, கடைசியாக நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் வரையலாம். ட்ரெண்ட் லைன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே போய்ட்டுருக்கு மார்க்கெட், ரைட்? கடைசியாக அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே போய்ட்டுருக்கு. ஸோ லோவர் சேனல், அப்பர் சேனல், லோவர் சேனல், அப்பர் சேனல் அப்படி டச் பண்ணி போயிட்டே இருந்தது. இப்போ என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இங்கே ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகே, ஒரு 1 day கேண்டில் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் சைன். நம்ம ஏற்கனவே பியரிஷ் ப்ரெடிக்ஷனில் இருக்கோம். ஸோ பியரிஷ் ப்ரெடிக்ஷனில் இன்னொரு சைன் பார்த்திங்கன்னா இங்கே ரீடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு இந்த இடத்துல. ஸோ கீழே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஓவரால் தீசிஸ் என்னது நமக்கு பியரிஷ் மார்க்கெட். ஏன் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகிருக்கு. இப்போயும் இந்த பேரலல் சேனலுக்குள்ளே போய்ட்டு இருந்தது சேனல்லேருந்து வெளியில் வந்திருக்கு. அது வந்து செகண்ட் சைன் ஆஃப் பியரிஷ். நம்ம இப்போ ட்ரெண்ட் பார்த்துடலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு லோவர் லோ, ரீட்ரேஸ்மெண்ட், லோவர் லோ, ரீட்ரேஸ்மெண்ட், லோவர் லோ. ஸோ இது வரைக்கும் ஒரு ஹையர் ஹை நமக்கு கிடைக்கவே இல்லை, ரைட்? கடைசியாக வந்த லோவர் ஹை எது பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடம் தான் கடைசியாக வந்த லோவர் ஹை, ரைட்? இந்த இடம் தான் கடைசியாக வந்த லோவர் ஹை. ஸோ இதுக்கு மேலே போகாதது வரைக்கும் நம்ம வந்து பியரிஷ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர், இப்போ வந்து ட்ரெண்டு
வந்து டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று ரீட்ரேஸ்மெண்ட் வந்து சேனலுக்குள்ளே போயிட்டு இருந்தது, சேனலை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ எவ்ரி தீசிஸ் நம்மளோட ப்ரெடிக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா பியரிஷ். ஓகே, இப்போ கடைசியாக ரீட்ரேஸ்மெண்ட் எந்த இடத்துல போயிட்டு டபுள் டாப் அடிச்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இந்த லைன் பாருங்கள், நான் ஒரு ஹாரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். எத்தனை வாட்டி ரெஸ்பெக்ட் ஆகிருப்பாருங்க, அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ரைட், ரெசிஸ்டன்ஸ் ரெட் கலரில் வச்சுக்கலாம். 2, அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. 3, தென் 4. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹாரிசாண்டல் லைன் நம்ம போட்டு வச்ச இடம் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹாரிசாண்டல் லைனில் தான் கடைசியாக வந்து இந்த சேனலுக்குள்ளே டபுள் டாப் அடிச்சுட்டு திரும்பியும் லோவராக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அந்த சேனலை கட் பண்ணி. ரைட், ஸோ இங்கே ஒன்று. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு அந்த ஹாரிசாண்டல் லைன். ஸோ அந்த ஹாரிசாண்டல் லைனில் தான் போய்ட்டு டபுள் டாப் அடிச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே சேனலுக்கு வந்து கட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒன்றும் ஒரு பியரிஷ் சைன். ஓகே, இப்போ கடைசியாக இந்த சேனல்லேருந்து கட் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், சேனல்லேருந்து கட் பண்ணி கீழே நான் ஒரு கேண்டில் காட்டினேன்ல, அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் ஆக முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹாரிசாண்டல் லைன் வரைகிறேன். ஸோ ஈக்குவல் லோ டெஸ்ட் பண்ணியிருக்கு. ரைட், ப்ரைஸ் வந்து ஈக்குவல் லோ டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதே இது ஸ்விங்கை பார்த்திங்கன்னா லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ரைட், ஃபஸ்ட்டு இந்த ஹையை விட அடுத்த ஹை லோவர் ஹையாக ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து இன்னொரு சைன் ஆஃப் பியரிஷ்னஸ். ரைட், ஸோ ஒரே லெவலில் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு லெவலில் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுதுன்னா அந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா இங்கேருந்து கீழே ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, இங்கேருந்து கீழே கட் ஆச்சுன்னா இன்னும் நல்ல ப்ராபபிலிட்டி, இந்த ஹாரிசாண்டல் லைனை கட் ஆச்சுன்னா இன்னும் ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் கோயிங் லோவர். ஓகே, ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொன்று கிளாசிக் பேட்டர்ன், அகைன் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பாருங்கள், லெஃப்ட் ஷோல்டர் ஹெட், ரைட் ஷோல்டர் ஹெட். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மாலர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட நெக்லைன் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த நெக்லைன் பிரேக் ஆகிடுச்சுன்னா இன்னும் மொமெண்டம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ இதை எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ரிமெம்பர், இது ஒரு என்னோட பார்வை தான், ஒருத்தங்களுக்கும் டிஃப்ரெண்ட் வியூ ஆஃப் மார்க்கெட் இருக்கும். நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய ஃபெயிலியர் ட்ரேட்ஸும் இருக்கும். வி ஒன்ட் ஹைட் ஃபெயிலியர் ட்ரேட்ஸ் ஆல்சோ. ரைட், ஃபெயிலியர் ட்ரேட்ஸையும் நம்ம இங்கே காமிப்போம். ஸோ தட் இஸ் ஹவு த மார்க்கெட் ஒர்க்ஸ். ஸோ எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே கட் ஆச்சுன்னா திரும்ப ஒரு ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம், கொடுக்காம கூட கீழே வரோம் அப்படின்னு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ரைட், தட் இஸ் நாட் சர்டனிட்டி, இதுதான் நடக்கும்னு கிடையாது, நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எப்பயுமே உங்களோட மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எப்பயும் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த வந்து எக்ஸ்பைரி எல்லாம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இது கட் ஆனோன்னு நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டாப் லாஸ் எப்பயுமே ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் வைப்போம். டார்கெட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோவோட க்ளோஸுக்கு கொஞ்சம் மேலே வைப்போம். கரெக்டாக? ஸோ எங்கே வைப்போம், ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, அந்த லோவோட க்ளோஸுக்கு கொஞ்சம் மேலே வைப்போம். ரைட், கடைசியாக வந்து லோவோட விக் கிடையாது, லோவோட க்ளோஸுக்கு கொஞ்சம் மேலே வைப்போம். ஒரு இது 4000 ரூபா ஸ்டாக்னால ஒரு 50 ரூபா 25 ரூபா மேலே அலோவன்ஸ் கொடுத்து வைப்போம். ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னா, இது கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு இப்போயே என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களோட ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். ரைட், எனிவேஸ் இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறீங்க. கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து கம்மியாகும். கம்மியாகும்னா 1 to 1.25 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் நீங்கள் இப்போவே என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும், ரிவார்டு வந்து அதிகமாக இருக்கும். மோர் தென் 1:2 ரிஸ்க் ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ நான் உங்களை இப்போவே என்ட்ரு ஆகுங்கன்னு சொல்லலை. ஸோ அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன்ஸ் மேக் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த ஹைக்கு மேலே தான் வைக்க போகிறோம். ஸோ கீழே போய் நம்ம என்ட்ரானாலும் அந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மேலே தான் எப்போயுமே ஸ்டாப் லாஸ் வைப்போம். ரைட், ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா
ஏற்கனவே நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுனால இங்கே கூட என்ட்ரு ஆகிக்கலாம். ரைட், என்ட்ரு ஆகிட்டு நம்ம கீழே வந்து டார்கெட்டை எப்போயுமே எடுக்கிற இடத்துல ப்ரீவியஸ் லெவலில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டர் போடுறேன். இண்டிகேட்டர்ஸில் ஏதாவது கன்ஃப்ளூன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். 4 ஹவர்ஸ் சார்ட் போயிருக்கிறேன். ஸோ இண்டிகேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டொக்காஸ்டிக் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. மேலேருந்து கீழே கட் ஆகுனா இன்னும் நமக்கு மொமெண்டம் ஜென்ரேட் ஆகும். ஓகே, இது 4 ஹவர் சார்ட். ரைட், மேலே பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே இருந்துன்னா ஓவர் பாட். ஸோ அதுவும் மேலே தான் இருக்குது. வேறு இண்டிகேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்எஸ்ஐ வேணால் ஆர்எஸ்ஐ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதாவது இண்டிகேட்டர் கன்ஃப்ளூன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ரைட், ஐ செட் ப்ராபபிலிட்டி. ஏன்னா இது வந்து சர்டனிட்டி கிடையாது. மார்க்கெட் இஸ் நாட் சர்டனிட்டி. எவ்வளோ பெரிய அனலிஸ்ட்டாக இருந்தால் கூட அவங்க வந்து தவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து கடைசியாக வந்த க்ளோஸ். ஸோ க்ளோஸுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம டார்கெட் டேக் பண்ணோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை வியூ ஆன் அப்போலோ ஹாஸ்பிட்டல். டூ யுவர் ஓன் அனாலிசிஸ். நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு ட்ரேடில் ஜம்ப் ஆகாதீங்க. எக்ஸ்பைரிக்கு இன்னும் 3 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்குது. 2 நாள் லீவு நெக்ஸ்ட் வீக்கு. ஷார்ட்டிங் ட்ரேட்னால மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நிறைய வாங்குறது, ஃப்யூச்சர் செல் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே, ஸோ இது வந்து 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டொக்காஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆர்எஸ்ஐ எடுத்துக்கலாம். ஆர்எஸ்ஐயில் ஏதாவது கன்ஃப்ளூன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியரிஷ் டைவர்ஜென்ஸ். ரைட், ஆர்எஸ்ஐ 80க்கு மேலே இருக்குது. சாரி, டிஃபால்ட் செட்டிங் 70க்கு மேலே இருக்குது. 70க்கு மேலே இருந்துன்னா ஓவர் பாட். ஸோ அங்கேருந்து கீழே திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் மை வியூ ஆன் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ப்ளீஸ் செக் யுவர் ஓன் அனாலிசிஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஹாவ் a nice day.